சொல்றத கேளுக்கா. எனக்கு எதுவும் தெரியாது, நம்பு. டேய் மாப்பிள்ளைங்களா, நீங்களாவது கேளுங்கப்பா. எங்க அண்ணனுக்கு ரொம்ப நாளா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கடையே எனக்கு தயவு செஞ்சு வச்சு கொடுக்காதீங்க, வேணவே வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களே போய் திடுதுப்புன்னு கடையை பார்த்துட்டாங்க. திறக்கிறதுக்கு நாள் அவங்களே குடிச்சிட்டாங்க. ஆத்தாவும் அதுதான் சரின்னு சொல்லிச்சுக்கா. இந்த தடவை என்னால தட்டி கழிக்கவே முடியல. டேய் சும்மா நடிச்சிட்டு இருக்காதடா. என்ன நடிக்கிறாரு இவரு? சுகன்யா, இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அமைதியா இரு. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா பேசு. நீங்க எதுக்கு பொம்மை இருக்கியா? நீங்க என்ன திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கியா? நான் உங்க அக்காக்காக இந்த வீட்ல இருக்கியா? மச்சான் கடையில அடிமை வேலை பாத்தியா? ஏய் ஏய் ஏமா என்ன சொன்ன நீ? அடிமை வேலை பாத்துட்டு இருந்தானா? சரி, ஏதோ ஒரு வேலை பார்த்தாரு. இப்ப தனியா ஒரு தொழில் தொடங்க போறாரு. ஏய், அதே எனக்கு முழு சந்தோஷம் தாண்டி. சந்தோஷம்னு சொல்லிட்டு ஏன் குற்றவாளிய கூண்ல நிறுத்தி கேள்வி கேட்கற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? இத பாரு, ஏன் எல்லாமே உங்ககிட்ட கேட்டுதான் அவர் பண்ணணுமா? சுகன்யா, நீ எதுக்கு தேவையில்லாம எரியல நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்க? தயவு செஞ்சு பேசாம இரு ப்ளீஸ். உங்ககிட்ட எதையும் நான் மறைக்கணும்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. நீங்க பெத்த பிள்ளைங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி நீங்க வளர்த்த பிள்ளையும் அடுத்த கட்டத்துக்கு போக போறான். நீங்க 2 பேரும் மனசு நிறைய அவனை சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். வரவள்ளி எதிரி டிராவல்ஸ் ஆரம்பிச்சு அதை பார்த்து நான் சந்தோஷம். அது மட்டும் இல்ல, நம்ம செந்தில் அரசாங்க வேலைக்கு போனோம். அதை பார்த்து வீட்டுல எல்லாரும் சந்தோஷம். அதே மாதிரி நீ கடை ஆரம்பிக்கிறது வீட்டுல எல்லாருக்கும் சந்தோஷம் தான். நீ நல்லா இருக்கும். ஏங்க கோமதி, இதை பத்தி இனிமேல் யாரும் நம்ம வீட்டுல பேச வேணும். டேய், எம்பிட்டு வருத்தமா இருக்கும் தெரியுமா அவருக்கு? அக்கா, யாரையும் வருத்தப்பட வைக்கணும்னு நான் எதுவும் பண்ணல. இத பாரு, நீ எனக்காக என் கூட வந்தவன் தான்டா. இம்புட்டு வருஷம் என் கூட இருந்தவன் தான். ஆனா அத காரணமா வச்சு உனக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்க மாட்டேன்னு என் அண்ணனுங்க சொன்னாங்கன்னா நான் உனக்காக சண்டை போடுவேன்டா.